பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆனது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை ஏதாவது திட்டமிடப்பட்ட நகர்வு தானா அது? ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றம் 25 லட்சம் ரூபா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் உண்டாக்கக்கூடிய ஒரு அபராதமாக தான் இது இருக்குது. ஏன்னா எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறது எஃப்ஐஆரை லீக் பண்ண வச்சுட்டாங்கன்றது அது கிட்டத்தட்ட நீதிமன்ற இந்த ஃபைன் விஷயத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட போல இருக்குது. அப்போ இது திட்டமிடப்பட்டதா இல்லை டெக்னிக்கல் இஷ்யூவான்ற கேள்வி மீண்டும் எழுகிறது. அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமை விவகாரத்தில் என்ன ஒரு கொடுமைனா, உண்மையிலே சம்பவம் நடந்தது ஒரு வருந்தத்தக்க வேதனையான நிகழ்வு. அதன் பிறகு அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் என்ன மனநிலையில் இருந்தாலும் புகார் கொடுத்திருக்கிறார். புகார் கொடுத்த ஒரு 24 மணி நேரத்தில் அந்த கொடும் செயலை செய்த நபர் பிடிபட்டிருக்கிறார். பிடிபட்ட பிறகும் சென்னை போலீஸுக்கு கண்டனம், அந்த எஃப்ஐஆர் லீக் இதெல்லாம் போயிட்டுருக்கு. குற்றம் நடந்திருக்கிறது, குற்றம் செய்தவனையும் பிடித்து விட்டார்கள். அப்போது இதில் என்ன பிரச்சனைனா, இந்த எஃப்ஐஆரை டிராஃப்ட் பண்ணதில் ஒரு அரசியலை அண்ணாமலை கையில் எடுக்கிறார். இவ்வளோ மட்ட ரகமான எஃப்ஐஆர் ஏன் போட்டிங்கன்னு கேட்குறார். ஒன்று. ரெண்டாவது, எப்படி லீக் ஆச்சுன்னு கேட்குறார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயத்தை விசாரித்தால், எல்லா ஸ்டேஷன்லையும் எஃப்ஐஆர் கைப்பட எழுதுவதே கிடையாது. எஃப்ஐஆர் நீங்கள் பேப்பர்லாம் இருக்கும், அங்கங்கே பெயர், நாள், நேரம் இப்படிலாம் இருக்கும், எழுதுவாங்க. அப்படி கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். கம்ப்யூட்டரைஸ்ட் எப்படின்னா, நீங்கள் ஆன் பண்ணாலே ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பியூரோக்கு தெரிஞ்சிடும். இந்தியா ஃபுல்லாக இந்த நெட்வொர்க்கிங் சிஸ்டம் காமன். எப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க்கிங் சிஸ்டம், CCTNS. இதுதான் அதுக்கு பெயர். இப்போது நான் ஒரு போய் புகார் தருகிறேன் என்றால் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா ஒரு காப்பி கோர்ட்டுக்கு போயிடும், ஒரு காப்பி அந்த கன்சர்ன் ஹெட்டுக்கு போயிடும். கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் அப்படியே இருக்கும். அப்போது எஸ்பினா டிஸ்ட்ரிக்ட், எஸ்பினா எஸ்பிக்கு போயிடும், இங்கே கமிஷனருக்கு போகும். இங்கே கோட்டுப்புறம் போலீஸில் இந்த மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் ஃபோக்ஸோலாம் போட்டாங்க. இங்கே பிளாக்குன்னு காட்டுது, ஆனால் அங்கே பிளாக் ஆகலை, டெக்னிக்கல் எரர். இது நாளைக்கு எப்படி இருந்தாலும் ப்ரூவ் பண்ண போகிறாங்க, கோர்ட்டு இதை ஏற்க போகிறது. நான் விசாரித்த வரையில் எனக்கு கிடைத்த தகவலை வைத்து சொல்கிறேன். அப்போது பார்த்த உடனே பிரேக்கிங் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸ் வருது. அப்போது கிரைம் நம்பர் கொடுத்த பிறகு யாரோ ஒரு பத்திரிக்கையாளர் ஸ்டேஷனில் கேட்குறாரு, எஃப்ஐஆர் போட்டிங்களா? போட்டோன்னே அங்கே போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இருக்குது. ஓப்பனாக டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டாங்க. பத்திரிக்கையாளர்கள் மொத்தம் 14 பேர் அந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்துட்டாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் நீங்கள் டவுன்லோடு பண்ணியிருந்தால் அந்த கம்ப்யூட்டருடைய நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். மொபைலில் டவுன்லோட் பண்ணால் மொபைல் நம்பர் யாருன்னு கண்டுபிடிச்சலாம். 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது உறுதி. இந்த என்ன கோர்ட் கேட்குதுன்னா, இப்படி நீங்கள் எப்படி செக் பண்ணாமல் விட்டீங்க? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸில் இங்கே நாங்கள் செக் பண்ண பிளாக்காக இருந்தது, அங்கே டெக்னிக்கல் எரர். இந்த டெக்னிக்கல் எரர் என்பது உண்மையாக தான் இருக்குது. இதுவரை கிடைத்த தகவல். ஒரு வேளை இவங்க ஃபோக்ஸோவில் போட்டு பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன கேட்குறாங்க கோர்ட்டுனா, இந்த 5 மாதங்களில் ஃபோக்ஸோ வழக்குகள் எத்தனை, அதில் எத்தனை லீக் ஆச்சு? இது நியாயமான கேள்வி, கோர்ட்டு கேட்குற நியாயமான கேள்வி. அப்போ இத்தனை நாளாக கரெக்டாக லாக் ஆகிருக்கு, சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு மட்டும் எப்படி லாக் ஆகலைன்னு சொல்கிறீங்க? ஸோ இது விசாரணையில் தெரிய போகிறது. இதில் முக்கியமான விஷயம், நான் சொன்ன குற்றவாளி பிடிபட்டு விட்டான். இந்த குற்றவாளி காப்பாற்ற நினைத்தால்தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு சிக்கல். அவன் திமுகன்றாங்க, ஃபோட்டோ இருக்குது, அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு இருக்கிற படம், உதயநிதியோடு இருக்கிற படம் எல்லாம் இருக்குது. அதில் குறிப்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியனோடு இருக்கிற நிறைய படங்கள் இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த ஞானசேகரன் எந்த கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நடவடிக்கை எடுத்தாகணும். ஆனால் திமுக என்பது ஆளுங்கட்சிக்கு ஒரு வேதனையான விஷயம், அழுக்கான விஷயம், அவமானப்படுகிற விஷயம். ஸோ இப்போ அவங்க தான் பதில் சொல்லணும். இந்த விஷயத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுத்தது முன்னுக்கு பின் முரண். இப்படி ஒரு பக்கம். இந்த விவகாரத்தில் அண்ணாமலை செய்த அந்த சாட்டையடி போராட்டம், அப்புறம் செருப்பு போடாமல் இருக்கிறது, தமிழ்நாட்டில் பாலியல் புகார் அதிகரித்திருக்கிறது, இது வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. பார்க்குற மக்களுக்கு இந்த புகாரில் பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்கள் அவமானப்படுத்தி எஃப்ஐஆர் போட்டுட்டீங்க அப்படின்ற அதே குரலை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஸோ இப்போ அதற்கு ஒரு நஷ்டஈடு போல் 25 லட்சம் ரூபாய்
கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அசிங்கம்தான். அண்ணாமலை சாட்டையடி போராட்டம் சொன்னீங்க. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் எழுதிட்டு இருக்க தகவல் என்னன்னா, அண்ணாமலை இந்த சாட்டையடி போராட்டம் நடத்தியது வந்து திமுக அரசுக்கு எதிராக அல்ல, மத்திய பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக அப்படிதான் இது நடத்திருக்கிறாரு. காரணம் என்னன்னா, திமுக மீதான அணுகுமுறையில் மத்திய பாஜக அரசாங்கம் சுணக்கம் காட்டுகிறது, அதனால தான் அவர் அந்த எதிர்ப்பை காட்டுறாரு. நான் போகிற வேகத்துக்கு நீங்கள் வரல அப்படின்ற அந்த டோனை உயர்த்தி பிடிக்கிறாரு அப்படின்றாங்க. இப்படி ஒரு மாநில தலைவர் மத்திய பாஜக ஆட்சி என் கூட என் வேகத்துக்கு ஓடியாரல அப்படின்ற மாதிரி வெளிக்காட்ட முடியுமா அவரால்? அதில் வேற இன்னொரு சொல் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை பின்பற்றி வாங்க இல்லைன்னா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த சோசியல் மீடியாவில் எழுதுகிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாநில தலைவர் வலிமையாக மத்திய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து விட முடியுமா? நானும் அந்த இதெல்லாம் பாஜகவில் உள்கட்சியில் நடக்கிற விவகாரங்கள்லாம் நிறைய வருது. சாட்டையடி போராட்டம் திமுக அரசின் மீதான அணுகுமுறையை கோஸ்லோவாக மாற்றியுள்ள மத்திய பாஜகவை எதிர்த்து தான் அண்ணாமலை அவர்கள் நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறாரு. நான் ஒருவன் இங்கே போராடி கொண்டிருக்கிறேன், மத்திய பாஜக மெத்தனம் காட்டுகிறது என்பது உணர்த்தத்தான் போராட்டம், இப்படிலாம் எழுதுகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியாளர்கள் மீது இருக்கிற புகார்களை மத்திய பாஜக கண்டுகொள்ளவில்லை. நான் வந்து எவ்வளோ பெரிய புகார்கள்லாம் கொடுத்துருக்குறேன், ஃபைல்லாம் கொடுத்துருக்குறேன். திமுக ஃபைல் 1, திமுக ஃபைல் 2, இப்போ திமுக ஃபைல் 3 விட போகிறேன், என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இன்னொரு சொல்கிறாரு, இந்த போராட்டத்தை மேலிடம் கண்டு கொள்ளவில்லை, அதனால் அண்ணாமலை வந்து ரொம்ப மனது வந்து உடைந்து போயிருக்கிறார். எத்தனை நாட்களுக்கு ஒரு மனிதனாக அண்ணாமலை போராடுவது? எய்தர் டோ மை லைன் ஆர் லீவ் மீ அலோன். என் கூட வாங்க, என்னுடைய போராட்ட களத்துக்கு நீங்களும் வாங்க, மத்திய பாஜக வரணும், நான் சொன்ன இடி வரணும், ஐடி வரணும், திமுக ஆட்சியாளர் நெருக்கடி கொடுக்கணும், இல்லை என்றால் என்னை விட்டு விடுங்கள், நான் தனி கட்சிக்கு தொடங்க போகிறேன்ற மாதிரி ஒரு டோனில் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அண்ணாமலையுடைய வார் ரூம் இல்லை அண்ணாமலையுடைய தீவிர ஆதரவாளர்கள் எழுதுகிற ஒரு குரல் தான். அண்ணாமலையுடைய வார் ரூம் இப்படி ஒரு செட் பண்ணுது அப்படின்னாக்க, அப்போ கட்சிக்குள்ள அண்ணாமலைக்கு ஏதோ சிக்கல் இருக்குது அப்படின்றதுக்கான அடையாளமாக இது பார்க்கப்படுதா? ஏன்னா ஒருத்தர் மத்திய பாஜக அரசாங்கத்தின் மீது இப்படி ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக காட்டுகிறார் என்றால், அவர் தொடர்ந்து அங்கே பதவியில் இருக்கிறதுக்கோ இல்லை மத்திய பாஜக அரசாங்கம் அண்ணாமலையை ஒதுக்கி வைப்பதற்கோ வாய்ப்பு இருந்தால்தான் இப்படி எழுத முடியும். ஏன்னா நாளைக்கு திமுகவை எதிர்க்கிறதுக்கு மத்திய பாஜக தயாராக இல்லை, அந்த இடத்துல நான் இருக்க முடியாது அப்படின்னு அண்ணாமலை வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா? மத்திய பாஜகவை எதிர்ப்பதற்கோ இல்லை மத்திய பாஜகவை சவால் விடுவதற்கோ அண்ணாமலை அந்த அளவுக்கு தைரியமாக இருக்கிறாரா தெரியல. ஏன்னா இந்த உள்கட்சியிலே அவருக்கு எதிரான பல கலகங்கள் வெடித்திருக்கின்றன. குறிப்பாக அவருடைய மைத்துனர் சிவகுமார், அவருடைய சிவகுமாருடைய பங்குதாரர் செந்தில்குமார், சத்திரப்பட்டி செந்தில்குமார், திண்டுக்கல் மாவட்டம். அங்கே நடந்த ஐடி ரைடு விவகாரங்களில் பல்வேறு விவகாரங்கள் உள்கட்சியிலே வெடிக்கிறது. அதெல்லாம் தகவல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு லேண்டை வந்து லெஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய டேக்ஸ் எவேஷன்றாங்க. அதுக்கு வந்து திமுக அமைச்சர்களிடம் அண்ணாமலை வந்து உடந்தையாக இருக்கிறார், கூட்டணி வைத்திருக்கார் மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதுவும் பாஜகவில். எனக்கு தெரிஞ்சு திமுகவை கடுமையாக எதிர்க்கிற அண்ணாமலை எப்படி திமுக அமைச்சர்களிடம் போய் சகஜமாக என் மைத்துனருக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருப்பார்? நானே நம்பலை. ஆனால் பாஜகவிலே உள்ள அப்படி தான் பேசுகிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. அப்போது திமுகவுக்கு எதிராக பேசுகிற அண்ணாமலை, மத்திய பாஜகவுக்கு சவால் விடுகிற அண்ணாமலை என்ன செய்ய போகிறார்? அவருக்கு எதிராக ஏதோ ஒரு கலகம் வெடிக்கப் போகிறது என்பதை பாஜக சொல்லுது. இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த சாட்டையடி போராட்டமே ஒரு பித்தலாட்டம்னு இன்னொருத்தர் எழுதுறார் பாஜகலே. எப்படிங்க நீ வந்து மத்திய ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சி இப்படிப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்தால் இது நல்ல போராட்டமா? நீங்கள் வந்து சாத்வீகமாக போராடுங்கள், வீட்டு வாசலில் நின்று சாட்டை அடித்துக் கொள்ளுங்கள் அறிக்கை விடுறார். இது எந்த தலைவரும் என்டாஸ் பண்ணல. தமிழிசை, வானதி, எச் ராஜா, நயினார் இந்த போராட்டத்தை யாரும் என்டாஸ் பண்ணுவாங்களா? ஏன் என்டாஸ் பண்ணல? இன்னொருத்தர் சண்டை போடுறார். எங்களுடைய தலைவர் அண்ணாமலை போராடினால் நீங்கள் எல்லாம் ஓடி வந்து கை கொடுக்க வேண்டாமா? நீங்கள் அதே மாதிரி அடித்து கொள்ள வேண்டாமான்னு கேட்குறாரு. இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு தெரிந்தவரை பாஜக அதிமுக கூட்டணி விரும்புகிறது. அதிமுக என்ன செய்ய போகிறதுன்றது நமக்கு தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2025 அக்டோபர், செப்டம்பர் இல்லை நவம்பர் மாதம் தான் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். எனக்கு தெரிந்து ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் இவரை மாற்ற வேண்டும் என்று அதிமுக ஒரு நிபந்தனை விதிக்கலாம். அந்த அடிப்படையில் இவரை வந்து தேசிய செயலாளராக மாற்றி
வேறு 2 மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக போடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு கூட்டம் சொல்கிறது. ஒருவேளை தமிழ்நாடு பாஜகவிலிருந்து தலைவர் தூக்கி விட்டால், தலைவர் பதம் தூக்கினால தான் கட்சி அழிஞ்சு போயிருங்க. மாநில தலைவர் அண்ணாமலை தான் இருக்கணும். அண்ணாமலை தான் கட்சி வளர்த்திருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் யாரும் இந்த மாதிரி வளர்க்கவில்லை. 11% பாஜக தொட்டதே கிடையாது. அண்ணாமலை தான் கட்சி வளர்த்தார். அண்ணாமலை தூக்கினால் கட்சி காலி அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இப்போ எது நடக்க போகிறதுன்னு தெரியல. ஆனால் இவர் திமுக ஆட்சி அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சாட்டையடி 6 சாட்டையடி அடித்திருக்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்கள் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்றால் மக்கள் முடிவு செய்யணும். யாருக்கு ஓட்டு போடுவது மக்கள் முடிவு செய்யணும். நீங்கள் சாட்டை அடித்துக் கொள்வதாலோ அல்லது நீங்கள் வலிமையான கூட்டணி இல்லைன்னா நீங்கள் எப்படி திமுக அகற்ற முடியும்? ஒன்று நீங்கள் கூட்டணி வலிமை அமைச்சு திமுக கூட்டணியை பலமில்லாத ஆக்கி அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டால் வெற்றி பெற்றால் தான் கூட ஆட்சி அமைக்க முடியும். அதை தடுப்பதற்கு தான் அரசியல் வியூகம் வகுக்கணும். நீங்கள் 6 சவுக்கடி அடித்து 48 நாள் விரதம் இருந்து என்ன பலனுக்கு? அதாவது இவர் கேட்குறாரு, ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரியல. அதாவது மோடிக்கே விபூதி அடித்து விட்டு முருகனுக்கும் விபூதி அடிக்கிறாரான்னு எனக்கு கேள்வி இருக்குது. எப்படின்னா, திமுக கூட்டணி அகற்றுவதின் நோக்கம் என்றால் மோடி ஆசைப்படலாம் ஒன்று. அப்புறம் திடீர்னு அதை சொல்லிவிட்டு மறுநாள் சாட்டை அடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு சாட்டை அடிச்சுக்கிட்டிங்கன்னா, அண்ணா இது தமிழ் மரபுண்ணா, காலங்காலமாக எங்கள் தாத்தா அப்பாலாம் சாட்டை அடிச்சுப்பாங்கண்ணான்றார். அது எப்படி நீங்கள் திமுக அரசாங்கத்தை எதிர்த்து தான் இந்த பிரச்சனை கையில் எடுத்திருக்கீங்க, என்னை நானே அடித்துக் கொள்கிறேன் அப்படின்றார். அப்போது மக்கள்கிட்ட போய் சேரணும். திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார். ஊழல், பாலியல் விவகாரம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லணும், ரைட்டு. ஆனால் திடீர்னு நீங்கள் தைப்பூசம் அந்த தேதி வரை நீங்களே பச்சை கலர் வேட்டி முருகன், சாட்டை அடித்துக் கொள்வது நேர்த்தி கடன், தமிழ் மரபில் இருக்குன்றாரு. அப்போது நீங்கள் திமுக ஆட்சி அகற்றணும்னு சொன்னால் அது மோடி, கடைசியில் என்ன சொல்கிறாரு, இது முருகன் தமிழ் மரபு, தைப்பூசம் வரைக்கும் இருக்கணுங்கிறாரு. அப்போது முருகனுக்கு ஒரு விபூதி அடிக்கிறாரு. திமுக ஆட்சி அகற்றுவது முருகன் நோக்கம் இல்லைல்ல. மோடி அதான் இப்போ இந்த ஆட்சி அகற்றணும் மோடி ஆசைப்படலாம், அவருக்கு விபூதி. அப்போது உங்கள் பக்தி, உங்கள் பிரச்சனை, உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல். அமைச்சர் சேகர் சொன்னார்ல, அவர் ஒரு நேர்த்தி கடனுக்காகத்தான் இருக்கிறாரு அப்படின்னு, அது உண்மையாக தானே இருக்குது. அப்போது நீங்கள் இத்தனை நாட்களாக 6 சவுக்கடி அடித்து கொண்டவர்கள், அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த மாதிரி ஆட்சியாளர்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருது, நான் எனக்கு தானே நான் தண்டனை கொடுத்துக்கொள்கிறேன். 6 சவுக்கடி அடித்தீர்கள், 6 காரணம் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், சரி, என்னுடைய கேள்வி, நான் சாதாரண நாள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியாதுன்றார். ஒரு முதல் கேள்வி, அரவக்குறிச்சி சட்டமன்றத்தில் போட்டிட்டீங்களா, உங்களுக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தார், நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தீர்கள்னு சொன்னார். இன்று வரை அதற்கு பதில் இல்லை. பதில் சொல்லுங்கள். என்னுடைய கேள்வி 6 கேள்வி வைக்கிறேன், 6 சவுக்கடி 6 கேள்வி. உண்மையிலே நீங்கள் பணம் கொடுத்தீர்களா இல்லையா அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஏன்னா செந்தில் பாலாஜி வைத்த அந்த சவால் இன்னும் அப்படியே இருக்குது. சரி, அடுத்து ரஃபேல் வாட்ச் விவகாரத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி கிளப்பினார். உண்மையிலே அந்த ரஃபேல் வாட்ச் நீங்கள் எங்கு வாங்கினீர்கள்? அந்த கைப்பட எழுதிய பில் ஏற்க முடியாது. ஒரு ஃபாரின் வாட்சுக்கு கைப்பட எவனும் பில் எழுதி தர மாட்டான். அந்த உண்மை என்ன? தயவு செய்து நாட்டு மக்கள் மத்தியில் சொல்லுங்கள். இது 2வது கேள்வி. சரி, மைக்கேல்பட்டி லாவண்யா என்ற மாணவி இந்த தற்கொலை விவகாரத்தில் நீங்கள் என்ன சொன்னீங்க? மத மாற்றத்திற்காகத்தான் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிபிஐ வந்தது, மகளிர் கமிஷனில் வந்தாங்க. இந்த விவகாரத்தில் கடைசியில் மதமாற்றம் இல்லை. நீங்கள் அப்போது அந்த வீடியோ எடுத்து போட்டிங்களே, யார் சொல்லி எடுத்தீர்கள்? அதாவது டெத் பெட்டில் இருக்கிற அந்த பெண் பேட்டி கொடுக்குறாங்க, அந்த பேட்டியை வைத்து கொண்டு போட்டீர்களே, யார் சொல்லி அந்த பொண்ணு பேசினாங்க, என்ன ஆச்சு? அப்போ உங்களால் ஒரு நியாயமான அரசியல், இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு அரசியலை கையில் முன்னெடுக்கிறீங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தை கையில் எடுத்தால் உங்கள் மீதான நற்பெயர், உங்கள் தலைமை பதவிக்கான பண்பு இதெல்லாம் இருக்கா? நீங்கள் மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? எனக்கு தவறாக என்னுடைய கட்சி தொண்டர் இப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணி கொடுத்தார், அது தவறு. சிபிஐ உங்கள் கையில் இருக்குது, மகளிர் கமிஷன் உங்கள் கையில் இருக்குது, எல்லாம் விசாரித்து விட்டார்கள், அதில் தவறு நடந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மதிப்பு கிடைத்திருக்கும். இது 3வது கேள்வி. சரி,
4வது முக்கியமான விஷயம், சத்திரப்பட்டி செந்தில்குமாரும் சிவகுமாரும் பங்குதாராக இருக்கிற அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸ் சேம்பர் இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? ஐடி ரைட் நடந்தது. இப்போ திமுக மீது ஐடி ரைட் நடந்தால் சும்மா விட்டுருப்பீங்களா? இப்போ அதே ஐடி ரைடு திண்டுக்கல்ல ஒரு அமைச்சர் அல்லது அமைச்சர் உதவியாளர் யாராவது வீட்டில் நடந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? இதற்கு பதில் இருக்கிறதா? தயவுசெய்து சொல்லுங்கள். இது 4வது கேள்வி. 5வது, நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஹைதராபாத் டெல்லி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தீர்கள். சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் இந்த சாட்டையடி போராட்டம், இந்த செருப்பு போடாத போராட்டம். உண்மையிலே அந்த சந்திப்பில் என்ன நடந்தது? ஏன் திடீரென்று இப்படி ஒரு விரக்தி வேதனையோடு இப்படி நீங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தியதே கிடையாது. அது அழகாக ஒரு சமூக வலைதளங்களில் பார்த்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி அரசியல் ஒருவரை ஐபிஎஸ் ஆக்கியது. அந்த ஐபிஎஸ் அதிகாரியை சனாதன அரசியல் சாட்டை அடித்துக் கொள்கிற நபராக மாற்றியிருக்கிறது. உண்மை அது. அப்போது நீங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உங்களை கண்டித்தார் என்று உங்கள் கட்சி வட்டாரத்திலே சொல்கிறார்கள். உண்மையிலே இப்போ நீங்கள் சொன்னீங்களே என் வழிக்கு நீங்கள் வாங்க, இல்லை தனியாக விடுங்கன்னு, நீங்கள் தனி கட்சி தொடங்க போகிறதுக்கான முயற்சியா, அல்லது இந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டால், கட்சியிலிருந்து உங்களை நீக்கிவிட்டால், எனக்கு மத்திய பாஜக எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் செஞ்சுட்டேன், எனக்கு வெளியேறுகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது 5வது கேள்வி. 6வது முக்கியமான கேள்வி, ஒரு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொடுமைக்கு நீங்கள் சகித்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, தயவு செய்து ஒரே ஒரு வார்த்தை, மணிப்பூரில் ஒரு மாநில முதலமைச்சர் சொல்கிறார் இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்கிறது, பல வன்கொடுமைகள் நடந்த வீடியோக்கள் எங்களுக்கு வந்தது என்று சொல்லியிருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு சகோதரிக்கு நடந்தால் அந்த கொடுமை கண்டிக்கத்தக்கது. அதே போல் இந்தியாவில் எந்த மூலையில் நடந்தாலும் கண்டிக்கத்தக்கது. ஏன்னா தேசிய கட்சி. தயவு செய்து இப்போயாவது மனசாட்சியை திறந்துவிட்டு மணிப்பூர் சகோதரிகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன், அதுவும் கண்டிக்கப்பட வேண்டிய குற்றம், அதற்கும் சேர்த்து ஒரு 6 சவுக்கடி எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருப்பீங்களா? இது 6வது கேள்வி. இந்த 6 கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில், தமிழ்நாட்டின் குடிமகன் என்ற முறையில் உங்கள் மீது ஒரு நல்ல பெயர் கிடைக்கும், உங்கள் ஒரு அரசியல் பாதை எங்களுக்கு புலப்படும் என்ற கோரிக்கை நான் வைக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.